உள்ளம் குத்தப்பட்டார்கள். அப்போ பைபிள் சொல்லுது, மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தங்கள் பாவங்களை, வெரி குட், அவர் தம் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். அப்போது இந்த 30 வயசுகாரன் தாடி மீச வைத்தவர் இறங்கி வரவே இல்லை. மலையில் இருந்து மெதியடிகள் கழட்டி வைக்கவே இல்லை, தண்ணீருக்குள் இறங்கவே இல்லை. புறா இறங்கி வந்து இவன் என் அன்பார்ந்த மகன் என்ற வெளி உலகத்துக்கு இவரை அறிமுகப்படுத்தவே இல்லை. அதற்கு முன்னதாக பாவங்கள் அறிக்கை இடுகின்ற ஒரு கலாச்சாரம் இருந்ததாக பைபிள் சுட்டி காட்டுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதோடு முடிக்க வேண்டாம், அடுத்ததுக்கு போவோம். பைபிளில் திருத்துதர் பணி 19:18, ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டில்ஸ் 19:18, திருத்துதர் பணி 19:18 சொல்கிறது, நம்பிக்கை கொண்டோர் தாங்கள் செய்த பாவங்களை ஒப்புக்கொண்டு அறிக்கையிட்டனர். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுமா ஹல்லேலூயா. வாய் திறக்காதவர்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லுமா ஹல்லேலூயா. திருத்துதர் பணி 19:18 சொல்கிறது, நம்பிக்கை கொண்டோர் தாங்கள் செய்த பாவங்களை ஒப்புக்கொண்டு அறிக்கையிட்டனர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கை கொண்டவனா, நீ நம்பிக்கை கொண்டவளா? அதனுடைய அடையாளம் கழுத்தில் ஜெபமால தொங்க விடுறதல்ல, பைபிள் வசனம் மனப்பாடம் பண்ணதல்ல, கோயில் ஓடி நடக்கிறதல்ல. பைபிள் சொல்லுது, நம்பிக்கை கொண்டவன் தாங்கள் செய்த பாவங்கள் அறிக்கையிட்டு திருச்சபையில் சேர்ந்து கொள்ளணும்.